ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின்படி நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவே. தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவே, வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவே, தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவே, வேலையில் ஆசீர்வதிக்கப்படுவே. எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது. எந்த வீட்டில் ஆகாரம் குறைவதில்லை, அவசியங்கள் ஒன்றும் தடைபடாது. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். ஒன்றுமே வாய்க்காமல் அகன்றுவிடும், எனக்கு எதிரான ஆயுதமெல்லாம் ஒன்றுமே வாய்க்காமல் அகன்றுவிடும். எந்த ஆரோக்கியம் கர்த்தர் கரங்களிலே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த ஆரோக்கியம் கர்த்தர் கரங்களிலே, எந்த சரீரமும் ஆசீர்வதிக்கப்படும். பாடுவோம். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா? அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியின் படி நடந்திடுவேன். கடன் வாங்க என்னை அவர் விடவே மாட்டார், கொடுத்திட தேவன் எனக்கு செல்வம் தருவார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். என்னை அவர் விடவே மாட்டான், கொடுத்திட தேவன் செல்வம் தருவார். கடன் வாங்க என்னை தேவன் விடவே மாட்டான், கொடுத்திட எனக்கு செல்வம் தருவார். உயர்வு என்றும் நான் அடைந்திடுவேன், உன்னதங்களில் மகிமைப்படுத்திடுவார்.
உயர்வு என்றும் நான் அடைந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா. அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியில் படி நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றிடுவேனா. அவர் வசனம் போல நான் செய்வேன், அவர் வழியில் படி நடந்திடுவேன். ஹல்லேலூயா. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியனாய் உதிக்கும் போது என்ன ஆசீர்வாதம்! இதை குறித்த ஒரு சிந்தையை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீதியின் சூரியன் இயேசு உதிப்பார், தேவன் நம்மிலே வெளிப்படுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மிலே வெளிப்படும் போது நமக்கு வருகிற ஆசீர்வாதம், நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும் போது வருகிற ஆசீர்வாதம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாளன் தன் அறையில் இருக்கிறவன். ஸ்தோத்திரம். மணவாளனுக்குரிய அடுத்த ஆசீர்வாதம் என்ன? மணவாளனுடைய அறை. ஸ்தோத்திரம். கல்யாண மண்டபங்கள்ல இருக்கும் மணமகள் மணமகன். அது என்ன அறை? அதுக்கு ஆயத்த அறை. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆயத்த அறைகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயத்தம். நமக்குள்ள அநேக ஆயத்தங்கள் தேவை. நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆயத்தங்கள் தேவை. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆயத்தம் என்கிற பாதரட்சை எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டான். ஒரு மணவாளன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அங்கே வாக்கு மூலம் கொடுக்க வேண்டும். கல்யாணத்தில் வாக்கு மூலம் கொடுக்கணும். உங்களுக்கு இந்த திருமணத்தில் ஏதாவது தடை இருந்தால் இப்பொழுதே சொல்ல கடவன், இல்லை என்றால் ஒரு நாள் சொல்லாத இருக்க கடவன். அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக்கிறான், தன் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொள்றான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக்கப்பட்ட மணவாளனை போல் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அதனால இப்படி ஆயத்தம், தன்னை மன ரீதியாக ஆயத்தப்படுத்த வேண்டும், சரீர பிரகாரமாக ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆத்மீக ரீதியாக ஆயத்தப்படுத்தணும். நீங்களும் நானும் இயேசுவை சந்திக்க ஆவிக்குரிய ரீதியாகவும் ஆயத்தப்படுத்தணும். எப்போ வேணாலும் அவர் வருவார். அவரை சந்திக்க ஆயத்தமாகணும். மணவாளன் ஆயத்த அறைகள், விருந்து சாலை, ஆயுத சாலை, இதெல்லாம் அறைகள். நீயோ ஒரு அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, ஜப அறை. மணவாளனுக்கு ஜப அறை இருக்கணும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவுடைய ஜப வாழ்க்கை பிதாவை நோக்கி இருந்தது. ஜபங்களுக்கு பதில் கிடைத்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம், பிதாவை நோக்கி ஜபிக்கிற அனுபவம் வேண்டும். அறை வீட்டுக்குள் ஒளித்து கொண்டிரு. சினம் கடந்து போக மட்டும் அறை வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டிரு. சில ஆபத்துகள் உலகத்தில் இருக்குது, அபாயங்கள் இருக்கிறது. நீ அறை வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருக்க. உனக்கு ஒரு மறைவிடம் தேவை. மறைந்து வாழ வேண்டும். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசுக்குள்ள வந்து மறைந்து கொள்ளுகிறோம், கிருபைக்குள்ள வந்து மறைந்து கொள்ளுகிறோம், செட்டைகளுக்குள்ள மறைந்து கொள்ளுகிறோம். கர்த்தர் அந்த மறைவிடமாய் நமக்கு இருக்கிறார். ஸ்தோத்திரம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள். அடுத்து எல்லாருக்கும் என்ன தேவை? தோழர்கள் தேவை. சிலருக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இவங்க பாட்டுக்கு
அடிபட்ட வண்டி மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அடி வாங்கின நாய் மாதிரி ஓடுவாங்க. அது ஒத்தையில ஓடும், கூட்டத்தில் இருக்காது. நீங்களும் நானும் தோழர்களோடு இருக்கணும். ஹல்லேலூயா. எஸ்தருக்கு தாதிமார்கள் உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு 4 பேர் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க, தப்பிடுவீங்க. சில ஆட்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி ஒருன்னு உட்காந்துருப்பாங்க, அந்த முகமும் மாறாது. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஆட்கள் முகத்தை பாருங்கள், அது அவங்களுக்கு ஒரு அவுட்லெட்டே இருக்காது. உள்ளுக்குள்ளேயே வச்சு பொங்கி பொங்கி எரிஞ்சு அவங்கெல்லாம் எரிமலை லாவாக தான் இருப்பாங்க. அப்படியே தான் இருக்கும். காரணம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க பாருங்கள், எல்லாத்தையும் பேசி கலகலப்பாக இருந்து அது ஒரு அவுட்லெட் ஆகிடும். அதனால் நம்ம எல்லாருக்கும் இப்போ தோழர்கள் வேணும். பெண்களுக்கு யார் வேணும்? தோழிகள் வேணும். சகோதரர்களுக்கு யார் வேணும்? தோழர்கள். இயேசு 12 தோழர்களோடு தான் நடமாடினார். எப்போ வந்தாலும் அடியாட்கள் அல்ல, கண்ணை காமிச்சிட்டா அந்த மாதிரி கிடையாது. ஆனால் அவன் வருவான், அப்போது பட்டயத்தை எடுத்தான். ஸ்தோத்திரம். 12 பேரோட ஊழியத்துக்கு போனால் 12 பேரோடு தான் போகணும். அப்படியே ஒத்தையில் நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன், ரவுண்டு கட்டுறான்றான். டேய், நானே ரவுண்டாக தான்டா வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதனால் தோழர்கள் வேணும். ஆமென். தோழர்கள் வேணும். உங்களுக்காக ஷேர் பண்ணுறதுக்கு, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நம்ம கூட ஒரு டீம் வேணும். ஸ்தோத்திரம். அதான் மணவாளன். ஒத்தைக்கு ஒத்தா வந்து நின்றுட்டு நான் மணவாளன் வந்திருக்கிறேன்னா பிடிச்சி உள்ளே கொண்டு வச்சுருவான். எல்லாம் ஒரு டீம் இருக்கணும் எப்போவுமே உங்கள் கூட நின்று ஊழியத்துக்கு, ஜபத்திற்கு, ஐக்கியத்திற்கு, தேவனுக்காக செயல்படுவதற்கு நல்ல நண்பர்கள் உங்களை சுற்றி இருக்கணும். சகோதரி அம்மாமார்களுக்கு அப்படி இருக்கணும். அமைதியாக வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னு வைங்க, ஒரு மாதிரி இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்ட மிருக ஜீவன்களாம் பாருங்கள், அப்படி விகரஸாக மாறிடும், ஆக்ரோஷமாக மாறிடும். அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், உங்கள் ஷேர் பண்ணணும். இயேசு கிறிஸ்து அதான் சொல்லியிருக்கேன், எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நான் இருப்பேன். முதல்ல நீ ஒருமனப்படு. தோழர்கள் எங்கே? தானியேல் அவரோட சேர்ந்து ஜெபித்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இயேசு, பேதுரு, யாக்கோபு, யோவான். ஸ்தோத்திரம். எஸ்தர், தாதிமார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு டீம் ஷேர் நமக்குள்ளே இருக்கணும். வாரத்தில் ஒரு தடவையாவது கூடி ஜெபிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சமநிலை பிரமாணத்தில் பழகணும். எல்லாருக்கும் அங்கே முக்கியத்துவம், எல்லாரையும் அங்கீகரிக்க வேண்டும். அனாயிண்டிங், ஹானர் அதர்ஸ். அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் அடுத்தவங்களை நீங்கள் கனம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களை கனம் பண்ணுறது. அப்போ தோழர்களோடு வாழும் வாழ்க்கை மணவாளன். யோவான் 9:29 மணவாட்டியை உடையவனே மணவாளன். ஸ்தோத்திரம். இயேசு மணவாளன், சபை அவருடையது. அவர் மணவாளனாக இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம்மிலிருந்து வெளிப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஸ்தோத்திரம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த சூரியன் உதிக்கிறது தான் விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது தேவன் ஸ்தாபித்தார். அது மணவாளனை போல் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அப்புறம் எப்படி போனோம்? உங்களுக்குள்ள இந்த வசனம் இருக்கணும். வசனம் தான் நம்மளை ஜெயமாக மாற்றும், மணவாளனை போல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை என்னையும் எப்படி கர்த்தர் மாற்ற விரும்புகிறார்? மணவாளனை போல. எல்லாரும் எப்படி இருக்கணும்? மணவாளனை போல வாழும் வாழ்க்கை. இன்னைக்கு ஒருத்தர் இப்படி தான், என் அன்பு தேவ ஜனமே அப்படின்னாரு. ஏன்னா எல்லா கையிலையும் மோதிரம், இன்னொரு மோதிரம் இல்லை. ஏன்னா அடுத்த விரல் இருந்துச்சுன்னா அதுலேயும் மாட்டியிருப்பார். என் அன்பு தேவ ஜனமே. ஜனங்கள்லாம் இப்படி பார்க்குறாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, மணவாளனை போல் வாழும் வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த சூரியன் வரும்போது எப்படி வருதா? மணவாளனை போல வருது. இப்படி தான் கர்த்தர் உங்களை என்னையும் கனப்படுத்துகிறார். இதெல்லாம் எதோட ஒப்பிட முடியுமா? எவ்வளோ விலை உயர்ந்த வார்த்தை. அது ஆவியானவர் வெளிப்பாடாக கொடுக்குறாரே. மணவாளனை. உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஜோசியக்காரன்ட்ட கேட்க, அவனுக்கே எதிர்காலம் இல்லை. அதனால தான் அவன் கிளியை தூக்கிட்டு அலையிறான். கிளியை வச்சு தான் அவனுக்கு எதிர்காலம். அது செத்துச்சுன்னா அதோட இவனும் செத்தான். ஸ்தோத்திரம். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் மணவாளனை போல். உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? மணவாளனை போல். இந்த வசனத்தை நான் நம்புகிறேன். நீங்கள் நான் விசுவாசிக்கிறீங்களா? வசனத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார்ல, அதுதான் ஆச்சரியம். ஆண்டவர் பேசுறது ரொம்ப மணவாளனை போல். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, மணவாளனை போல் மாத்திரமல்ல, அது தன் மறைவிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல். அழகா சொல்லப்பட்டிருக்கா?
மறைவிலிருந்து புறப்படுகிற அந்த மறைஞ்சு அப்படி வெளியில் வர்ற இடம் தான் ரொம்ப முக்கியம். கிளைமேக்ஸ். ஸ்தோத்திரம். மறைஞ்சு வெளிப்படுறது. அடுத்தது பாருங்க, மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல். அடுத்தது வரும்போதே எப்படி வருது? கோழையை போல். வெறும் மணவாளனை போல் அல்ல, உள்ளேயும் பராக்கிரமசாலி தான். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அப்படித்தான் கனப்படுத்த விரும்புகிறார். பராக்கிரமசாலியை போல். அல்லேலூயா. கிதியோன் ஒரு பராக்கிரமசாலி, எப்தா ஒரு பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலி போல். கோலியாத் இருக்கிறான், கோலியாத் கொக்கரித்து கொண்டு இருக்கிறான். தாவீது எதிர்கொண்டு போகிறார். எதிர்கொண்டு போய் சோத்திரம் பராக்கிரமசாலி போல் வேகமாக ஓடுறான். கவனில் கல்லை எடுத்து வீசுறான், அவன் கீழே விழுறான். உங்களை என்னையும் கர்த்தர் பராக்கிரமசாலியாக வைக்கிறார். பரலோகத்தின் தேவன் கிதியோனை பார்த்து எப்படி கூப்பிட்டார்? ஏ கோழையே, ஏ பயந்தாங்கொல்லியே, அப்படியே கூப்பிட்டாரு. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலி. அதான் நம்மளை பார்த்து சொல்ல, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அப்ப பயம் இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறார். பராக்கிரமசாலி. யாரோடு கர்த்தர் இருக்கிறார்ங்கிற விசுவாசம் இருக்குதோ நீங்கள் நம் பராக்கிரமசாலிகள். பிரைஸ் தி லார்ட். பராக்கிரமசாலியா வைத்திருக்கிறார். நீங்க இருக்கிற இடங்கள்ல பராக்கிரமசாலியா கர்த்தர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த பராக்கிரமம். அடுத்தபடியாக 5ஆம் வசனத்தில் தொடர்ந்து வாசிக்கும் போது வாசிங்க. பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் பாருங்க, அப்படி வேகமா முடிஞ்சு போச்சு. ஆனா அதுக்குள்ள பிட்டு வாசிக்கிறது என்ன தெரியுமா? பராக்கிரமசாலி போல் தன் பாதையில் ஓட. எங்க ஓடுறது? எங்கேயாவது ஓடப்படாது, இஷ்டத்துக்கு ஓடிடாத. தன் பாதை. எனக்குன்னு கர்த்தர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். அந்த பாதையில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. மணவாளன் புறப்பட்டு வெறும் கூட்ட ஜனங்கள் ஆயத்தத்தோடு கல்யாணத்துக்கு வந்தாச்சு. இப்போ மாப்பிள்ளை வர்றாரு அடி எடுத்து. அவ்வளோ பேர், எல்லா கேமராவிலும் அங்கே தான் ஃபோக்கஸ். கூட்டமே எழுந்து நிற்குது. தன் பாதையில் அந்த ரெட் கார்பெட்டில் அவர் நடந்து வர்றாரு. உங்களுக்குன்னு ஒரு ரெட் கார்பெட் வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதில் நீ நடந்து வர்றத பார்த்து கர்த்தர் மகிமைப்படுவார். விசுவாசிக்கிறீங்களா? தன் பாதையில் ஓட மகிழ்ச்சி. சோத்திரம். அந்த சூரியன் பாருங்க, தன் பாதையில் ஓடுது. அது எப்படி ஓடலை? திடீர்னு ஒரு நாள் இந்த பக்கமா, திடீர்னு ஒரு நாள் இந்த பக்கமா, திடீர்னு ஒரு நாள் காணாமல் போச்சு. ஐயோ, சூரியன் எப்போ வருமோ, எங்கே போச்சோ தெரியல, அப்படியே வருது. அது நம்ம தாத்தா காலத்திலேருந்து சரி, ஆதாம் காலத்திலேருந்து சரி, அது பாதையை தேவன் நியமிச்சிருக்கார் பாருங்க. அந்த பாதையில் தான் ஓடுது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அவன் அவனுக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும். நியமித்த ஓட்டம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருக்கிறார். ட்ரெயின் செஞ்சதுக்கப்புறம் ட்ராக் ரெடி பண்ண என்னடா ஓட பண்ண நினைக்கல. ட்ராக்லாம் இருந்தால் தான் ட்ரெயினை விட முடியும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு ட்ராக் கர்த்தர் ஏற்கனவே நியமித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்குன்னு ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். அந்த பாதையில் தான் நான் ஓடுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதாவது ஒரு இடத்துல எங்கிட்டு ஃபோன் வந்தாலும் ஓடக்கூடாது. இங்கே எல்லா இடத்துக்கும் ஓடக்கூடாது. சில ஆட்களுக்கு இந்த டிசிப்ளின், இது வந்து டிவைன் டிசிப்ளினோட சம்மந்தப்பட்டது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு ஓட்டத்தை வச்சுட்டு தான் நம்மளை வச்சிருக்கிறார். அந்த பாதையில் தான் ஓடணுமே தவிர அதை விட்டுட்டு எதையா இப்படியா அப்படி எப்படி. இந்த சின்ன பிள்ளைகள் ஓடும் பார்த்தீங்களா? திடீர்னு கிச்சு கிச்சு கிச்சுன்னு அங்கிட்டு ஓடும், திடீர்னு அங்கிட்டு ஓடும். இங்கிட்டு இருந்து மாமா சிரிச்சா இந்த பக்கம் ஓடும், தாத்தா சிரிச்சா அந்த பக்கம் ஓடும், யாராவது ஒரு பிஸ்கட்டை காமிச்சிட்டா அந்த பக்கம் ஓடும். உங்களை என்னை ஆண்டவர் அப்படி வைக்கல. தன் பாதையில் ஓட மகிழ்ச்சி. நமக்கு நியமித்த அந்த பாதையில் கம்பீரமாக ஓடணுமே தவிர அதை விட்டுட்டு தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணோட்டகம் நீ இருக்கு. இது வந்து தாறுமாறாக ஓடுறது. எங்கிட்ட ஓடும்? நமக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுங்கு, பொருளாதாரத்தில் ஒழுங்கு, நேரத்தை கடைப்பிடிப்பதில் ஒழுங்கு. ஸ்தோத்திரம். செல்ஃப் கண்ட்ரோல், சகல ஒழுங்குகளோடு இருந்தால் தான் அதுதான் அஸ்திபார கற்களாக இருக்க முடியும். நல்ல குறைகளெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும். லைஃப் பூரா அப்படியே ஒரு மாதிரி காலத்தை முடிச்சிடக்கூடாது. நல்லா சரியானபடி நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. என் பாதையில் நான் ஓடுவேன். நமக்குன்னு நியமித்த பாதையில் ஓடணும். என் பாதைங்கிறதோட எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நான் ஓடுவேன். இதுதான் ரொம்ப சரியான வார்த்தை. தன் பாதையில் ஓடணும். இயேசு சொல்லுகிறார், பிதா நியமித்த கிரியைகள், பிதான் எனக்கு நியமித்திருக்கிறார், அந்த பாதையில் தான் நான் ஓடுவேன்.
ஒரு வாலிபன் ஓடணும், அவள் இருக்கும் சந்துக்கு பக்கத்து சந்து வழியா ஓடிக்கிட்டு இருக்கிறான். உனக்குடைய பாதையில ஓடு, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். தேவன் நமக்கென்று ஒரு பாதையை வச்சிருக்கிறாரு, அந்த பாதையில நம்ம ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். அப்ப நீதியின் சூரியன் உதிக்கிறதுனா என்ன? மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ந்து களிகூறு, மகளே பயம் வேண்டாம், மகனே பயம் வேண்டாம். மகிழ்ச்சி. உடன்படிக்கை பெட்டி வந்ததுன்னு சொன்ன உடனே ராஜாக்கெல்லாம் என்ன வந்துருச்சு? ஓ ஹல்லேலூயா, மகிழ்ச்சி. இன்னைக்கு கர்த்தர் அப்படிதான் நம்மை மகிழ பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டியில மகிழ்ச்சி இருக்குது. 2 சாமுவேல் 6:12, 1 நாளாகமம் 16:27. அவருடைய ஸ்தலத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. தேவ சமூகத்தில் வந்து, இந்த ஸ்தலத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுல மகிழ்ச்சி. இங்கே வசனம் கேட்குறோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருந்தேன். ஸ்தோத்திரம். அலங்கத்தை கட்டி முடித்ததினால் மகிழ்ச்சி. சாந்த குணம் உள்ளவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சி. ஆமான் அழிக்கப்பட்டது மகிழ்ச்சியாக இருந்தது. துஷ்ட ஆமான் அழிக்கப்பட்டது. நமக்குள்ள நிறைய மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு நிறைய மகிழ்ச்சி காத்து இருக்கிறது. கர்த்தர் உங்களை மணவாளனை போல் வைப்பார். மிகுந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு. இதுக்குள்ள எல்லாம் அடங்கிரும். ஹல்லேலூயா. அகதி மாதிரி கைதி மாதிரி கிடையாது, மணவாளனை போல் வைப்பார். மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வேதத்தை நேசிச்சா மகிழ்ச்சி, வேதத்துக்குள்ள மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில வாழணும். அதை விட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது எப்படியாவது நெகட்டிவாகவே நினச்சிக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை அப்படியே நினச்சிக்கிட்டு உட்கார்ந்தோம்னா தூக்கமும் வராது, சாப்பிடவும் மனசு இருக்காது, யாரை பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா சிந்தனை உலகத்தில் யார் எதையா தேவையில்லாத போட்டு யோசித்து, சிலருக்கு பிரச்சனை அவங்க அந்த மைண்டு தான். மூளையை கழட்டிட்டோன்னு வைங்க, மூளையை கழட்டிட்டா எல்லாம் போயிடும். அதான் கழட்டாமல் பிரச்சனையோட வச்சிருக்கிறது. அதனால் மூளைக்குள்ளே இருக்கிற மனதுக்குள்ளே இருக்கிறத கழட்டிடணும். தேவையில்லாத யோசித்து எங்கிட்டு தான் அதை யோசிப்பாங்களே தெரியாது. ரூம் போட்டு யோசிக்கிறது, உட்காந்து அதை பற்றி யோசித்து பிரச்சனையை ரோட்டில் போகிறதெல்லாம் உள்ளே இழுத்து வச்சு, இல்லை நான் மணவாளனை போல் மகிழ்ந்திருப்பேன், என் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறதுல எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சி. அழுதுகிட்டே போகக்கூடாது, ஐயோ ஜெராக்ஸ் எடுக்க சொல்லிட்டானேன்னு அழப்படாது. சந்தோஷமாக செஞ்சிங்கன்னா அது ஒரு மணவாளனை போல் வாழ்க்கை, எதிர்காலம், சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆலய வேலைகளை வந்து நீங்கள் தன்னார்வமாக செய்யணும், சந்தோஷமாக செய்யணும். 12வது வேலையும் செய்யணும். 11 வேலை கரெக்டாக செய்யணும், 12வது வேலை அவ்வளோதான். அதுக்குள்ளே தொங்கிடக்கூடாது சிலுவையில். கேலண்டர் எவ்வளோ நாள் வரைக்கும் தொங்கும்? 2018 டிசம்பர் 31 வரைக்கும் அதுக்கு பவர் இருக்கும். அது வரைக்கும் தொங்கும். அது 11.5 மாதம் வந்ததுக்கப்புறம் இப்போல்லாம் முடியாதுன்னு இறங்கி ஓடனேன் அப்படின்னு. அதனால் உடனே தொங்க விட்டுருக்க வரைக்கும் தொங்கணும். இயேசு எது வரைக்கும் தொங்கினார்? ஜீவன் போகிற வரைக்கும் தொங்கினார். ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் காலம் அவருடைய வேலையை கொடுத்து வச்சிருப்பார். மகிழ்ச்சி, மணவாளனை போல் மகிழ்ச்சி. அடுத்தது வாசிங்க. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. ஸ்தோத்திரம். என்ன ஓட்டம் பாருங்க. ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு மறுமுனை, அதாவது அந்த வேலையை கம்ப்ளீட்டா முடிக்கணும். ஸ்தோத்திரம். சிலர் வந்து ஸ்டார்டிங்லேயே பிரச்சனை இருக்கும், ஸ்டார்ட் ஆகாது, புறப்படவே செய்யாது. எப்படி இருக்கும்? சூரியன் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? அப்படியே நின்றுட்டா ஒரு பக்கம் பூமி இருண்டு போயிடாது. அது ஒரு முனையில் புறப்பட்டது அப்படியே வந்து மறுமுனை வரைக்கும். அழகா போட்டிருக்கா? ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும். ஸ்தோத்திரம். சுற்றி ஓடுகிறது. உங்களை என்னையும் கர்த்தர் சுற்றி ஓட வைப்பார். ஹல்லேலூயா. நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட கடவோம். சுற்றி ஓடணும். சிலர் சுத்த மாற்றப்பட்டு அங்கனே ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை எப்படி சுத்த விட்டுருக்காரோ அப்படி சுற்றணும். இல்லை நான் இப்படி தான் சுற்றுவேன், நான் மாறி மாறி சுற்றுவேன், மூளை குழம்பிடும். ஆண்டவர் உங்களை என்னை எப்படி சுத்த வச்சிருக்கிறாரோ, இயேசு எப்படி சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் எப்படி சுற்றணும்னா, நீதியின் சூரியன் இயேசு நமக்குள்ள இருக்கிறார், நன்மை செய்கிறவரா சுற்றி தெரியணும். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறவங்களா சுற்றணும். வேலை இருக்கும்போது அப்படியே நின்றக்கூடாது. வேலை இருந்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். வேலை செய்கிறவங்களா சுற்றணும்.
உதவி செய்கிறவங்களா சுற்றணும். சுற்றி திரிகிற அனுபவம். ஸ்தோத்திரம். பிசாசு சுற்றுவான், அவன் உலகம் பூரா சுற்றுவான், உருப்படாமல் யாரை கெடுக்கணும். அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை சுத்த வைக்கல. நன்மை செய்கிறவர்களாயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை பண்ணுகிறவர்களாயும் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை நம்ம மேலே உதிக்க பண்ணி அவர் அநேகர பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்குவார். அப்படி நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிகிற அனுபவம். இப்போ நீதியின் சூரியன் உதிக்குதுன்னா என்ன? நீங்களும் நானும் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய பண்ணுவார். 7வது குறிப்பு, அதின் காந்திக்கு மறைவானது அதில் அந்த காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். அவ்வளோ வெளிச்சம், அதுக்கு மறைவா ஒன்றுமே, அது வெளிச்சமே அதுக்கு எல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அப்போ உங்கள் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்மில் வெளிச்சம் நல்ல ஜபத்தில் இருக்கணும், வர வர மங்கி போயிடக்கூடாது. சில ஜபம் வர வர குறையுது, ஆலயத்தோடு உள்ள ஈடுபாடு குறையுது, குறையக்கூடாது. அந்த வெளிச்சம் முழுசாக இருந்தால் தான் உங்களுக்கு எல்லாம் வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் லைட்டு வெளிச்சம் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ரோட்டில் உங்களுக்கு என்ன தெரியாது? வெளிச்சம் இருக்காது. உங்கள் வெளிச்சம் எப்படி இருக்குதோ அதுதான் உங்களுக்கு வெளிச்சம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. அதில் காந்திக்கு மறைவானது எல்லாம் அதுக்கு வெளிச்சமாக தெரியும். காரணம் என்னென்னா அந்த வெளிச்சம் அதிலிருந்து வருது. இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருந்து எனக்குள்ளே இருந்து கிறிஸ்து உதிக்கும் போது எல்லாமே நமக்கும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் இருளாக இருந்தால் பூமி சரீரம் முழுதும் இருளாயிரும். நமக்குள்ள ஆவிக்குரிய வெளிச்சம் வேணும், தெய்வீக வெளிச்சம் வேணும். மனக்கண்கள் திறந்திருக்கணும், ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கணும். தேவன் நம்மேல உதிக்கணும். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அடுத்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதமாய் வைக்கிறார். மணவாளனை போல் மகிழ பண்ணுகிறவர். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக எங்கள் அன்பின் பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்தில் இடத்தில் வருகிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறுவதாக. உம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பார்களாக. இந்த 7 நன்மைகளில் எவைகளும் குறையாதபடி ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்வார்களாக. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.